இப்ப செங்கல்பட்டு மாவட்டத்துல கோவிலம்பாக்கம் அப்படிங்கிற பள்ளியில தமிழாசிரியர். கோவிலம்பாக்கம் அப்படிங்கிற பள்ளியில எவ்வளவு நாளா இருக்கீங்க பிஜே ஸ்டண்டா? கோவிலம்பாக்கம் பள்ளியில 10 ஆண்டுகளா. அதுக்கு முன்னாடி கூடுவாஞ்சேரி அங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. 14 ஆண்டுகள் முடியுதுங்கய்யா. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அப்படின்ற மாதிரியே 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க இப்ப செட்டா நெட்டா ஆர் பிஹெச்டியா எதன் மூலமா வரீங்க? நெட் இருக்கு, பிஹெச்டி இருக்கு. நம்ம தெண்டலேஸ்வரமே நீங்க எவ்வளவு நாளா ஃபாலோ பண்றீங்க? ஏற்கனவே ஒரு முறை உங்ககிட்ட பேசியிருக்கேன் ஐயா. பேசியிருக்கும்போது நீங்க அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தாயா வந்து இல்ல பேசியிருக்கீங்கன்னா வைவோவாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க. வைவோவாஸ் வந்து நேரடியா வைவோவாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படிதானே மேம் ஜெயலட்சுமி மேம்? வயோவயசு அப்ப நீங்க வந்து தமிழ் யார் யாருன்னு கேட்டீங்க. கேட்டுட்டு அடுத்த தடவை நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தீங்க ஐயா. அறிமுகப்படுத்த மட்டும் செஞ்சீங்க. அந்த அறிமுக உரையில மட்டும் பங்கேற்றீங்க. ஓ இன்னும் வந்து வயோவாஸ்ல நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க தொடர்ந்து. இப்ப முந்தா நாள் கூட நிறைய பேர் தமிழ் அப்படிங்கறதுல அட்டன் பண்ணாங்க. நான் நேரடியா அவங்கள வினா எழுப்பினேன். ஸோ வயோவாஸ்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க தொடர்ந்து அட்டன் பண்ணீங்க. ஓகே மேம். சரிங்க, நன்றிங்க. ஓகே, இந்த ராமச்சந்திரன் ஐயா இருக்கேன்னு நினைக்கிறேன். தமிழ் தான் நினைக்கிறேன். உங்களோட அன்னைக்கு வைவோவாஸ் அட்டன் பண்ணேன்னு நினைக்கிறேன். தமிழ்ல ராமச்சந்திரன் தமிழ் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. உள்ள இருக்கீங்களா இல்ல எதுவும் பிஸியா இருக்கீங்களா? ஓகே, ரூபினா அட்டெண்டன்ஸ் கொடுமா. மாலா நீல்கிரிஸ் அட்டெண்டன்ஸ் கொடுங்க. மீனா அமிர்தம், மெய்மதிமா, மெய்யமை. மெய்யமை உங்களுக்கு வைவா ஆர் வந்து பாத்தீங்க வைவா இருந்ததுல பிளஸ் 2ல உங்களுக்கு இருந்திருக்கும்ல, வைவா இருந்திருக்கும்ல சிபிஎஸ்சில படிக்கிற பிள்ளைங்க கம்பல்சரி இருந்திருக்கும். இப்போ ஒரு மாடல் வைவா கொடுக்கலாமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிற செஷன்? ஏன்னா ஆல்ரெடி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீ வந்து நமக்கு ஒரு யூஜி கண்டினியூ பண்ண போகும்போது எல்லா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்லயே வைவா இருக்கு இல்லையா, இன்டர்வியூ இருக்கு. ஓகே, சோ could you introduce yourself first? மெய்யமை, could you introduce first? Yes sir. Okay, tell me about yourself. Hello everyone. Yeah, no. Hello everyone, no. So you are in the panel. So you are in the panel, interview panel. So could you introduce yourself? Yeah. Good morning all. This is Mayamai, doing grade 12 in Sri Rajarajan CBSE school. So I am here at Dental IAS Academy for my Viva voice. So I have taken the group Humanities. It consists of history, political science, economics, psychology and English, and an additional subject of TED. Okay, so Mayamai, why did you select your career as a humanity? Is there any specific motivation? Yes sir, I had a specific motivation for choosing this group Humanities in my grade 11 and 12 because I just want to pursue my career in UPSC. So I thought this group will be a perfect choice to crack my exams. Yeah, okay. So when did you decide? So you want to become an IAS officer? In which age? So I have decided my career at my age of 12. 12. So when did you start your career? When did you start the preparation for UPSC examination? After completing my 10th board exams, I have started pursuing my career at Dental IAS Academy. I joined in that academy to pursue my career. Okay, so what is your favorite subject in your humanities? So my favorite subject is psychology. Okay, so is there any specific reason for your so much interested in psychology? Yes sir, I have some specific reasons to choose this subject because it consists of human soul, behavior and mind, so I can understand people more after studying these subjects. Okay, in general the students and aspirants or general publics are so they are feeling this is too much a difficult subject. Psychology is a difficult subject. So what is your opinion? Of course not sir. If I am interested in this subject, I won't feel it is a difficult subject. But who is not interested in this subject, they used to feel it is a bit tough. Okay, sure. So could you give me the famous psychologists in the world or India? So first I would like to say it was a Sigmund Freud who is called the father of modern psychology, and for individual psychology
I used to tell. Sorry, sir, I have forgotten. Okay, no issues, no issues. So Sigmund Freud, so he is considered the father of mental psychology. Am I right? Yes, sir. He is considered as the father of mental psychology. Okay, so who is your role model in a specific for your ambition to become an IAS officer? Is there any role model to you? I used to tell my mom. Mom, your mom. Yes, sir. Yeah. Okay, fine. So who scored the second in India? So in this year, 2026, in UPSC examination, do you know the name? Yes, sir. Who is she or who is he? She is. Yeah, Just a moment, sir. Rajeshwari. Her Rajeshwari name ma'am. is Rajeshwari. Yeah, Rajeshwari ma'am. So where is she? So she is from Madurai district. Yeah, Madurai district, Vadipatti. So already, so she is working as a deputy collector. So deputy collector. Yes, So sir. after clearing the group 1 examination. Okay, thank you so much. So nice interaction with you. Thank you so much. Okay. Thank you. ஸோ மையமேட்டு நான் சப்ஜெக்ட்லாம் கேட்கல அப்டேஷன்ஸ் கேட்கல, பரவாயில்ல. அந்த பொண்ணு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இல்லையா, ஒரு வயோவாஸ்னா இமீடியட்டாக ரன் பண்ணுறேன், இல்லை சார் நாளைக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லல. இமீடியட்டாக, ஏன்னா +2 தானே படிச்சிருக்காங்க, +2 தான் பண்ணியிருக்காங்க. மைசெல்ஃப் நான் அந்த பொண்ணை யூகேஜிலேருந்து பார்க்குறேன். பரவாயில்ல, நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அந்த பொண்ணோட அச்சீவ்மெண்ட்ஸ். ஏன்னா நாசா வரைக்கும் போயிருக்கிறாங்க, நிறைய நமக்கு இருக்கக்கூடிய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, தமிழகத்திலேருந்து வாங்கியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நிறைய வாங்கியிருக்காங்க, வச்சுருக்காங்க. ஸோ ஓகேம்மா. So advanced wishes for your success to become an IAS Thank you, officer. To become an IAS officer also. சரி, ஓகே, குட். இது வந்து ஒரு இன்டர்வியூவில் நம்ம வந்து ஒரு பேசிக்காக கேட்பாங்க. அப்படி ஒரு நம்முடைய ப்ரொஃபைல் தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்முடைய இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்முடைய ஆம்பிஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது இன் ஜென்ரல்ல. இப்போ இதுவே கல்லூரி உதவி பேராசிரியர்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை தெரிஞ்சு வச்சுக்கணும், ஒரு கிளாஸ் ரூமோட மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஒரு கிளாஸ்ல டிஸ்டர்ப்டா இருந்தா அவனை எப்படி சரி பண்ணணும்னு நினைக்கணும். அதே போல ஒரு கிளாஸ்ல வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் கூட பேரண்ட் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன், இங்க ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு, பசங்க பூரா இங்கே பேசிக்கிட்டு தெரியும் போல டிஸ்கஷன். அப்ப நான் வந்து கவனிச்சனா இல்லையா? அதே மாதிரி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கணும். இப்ப மையமைக்கு தெரியும், அவங்க ஸ்கூல்ல ஒரு 2000க்கு மேல இருந்த ஒரு ஆடிட்டோரியத்துல ஒரு சவுண்ட் கொடுத்தவொன்னே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேங்க, நிறுத்துங்கன்னு. ஞாபகம் இருக்கா? அந்த இதை நீங்க அட்டன் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. மையமை ஆடிட்டோரியத்துல ஒரு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா நான் பேச மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு நான். சரியா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு விழா தான் அது ஒரு அச்சீவர்ஸ் மீட்ன்ற மாதிரி இருக்கு. பேரண்ட் நிறைய வந்திருந்தாங்க, அங்கங்க போய் நடந்துகிட்டு வச்சுக்கிட்டுலாம் இருந்தாங்க. ஸோ இப்படிலாம் கிளாஸ் கட் ஆயிடுச்சோ? ஆன்லைன்ல கிளாஸ் கட் ஆயிடுச்சாமா? இங்கே மட்டும் தான் கட் ஆயிருக்கா? அதெல்லாம் வந்து ஒரு டீச்சிங்கோட பிலாசபிங்க, அது டீச்சிங் ஸ்டைலு, அது டீச்சிங்கோட மெத்தடாலஜி. ஒரு நாள் அத்தாரிட்டேட்டிவா இருக்கணும். அவங்க வாட்டி பேசிட்டு இருப்பாங்க, அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, அங்க கவனிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 5000 பேரா இருந்தாலும் நம்ம அவங்களுடைய அந்த அட்டென்ஷனை ஃபுல்லா நம்ம கையில் வச்சுக்கணும், நம்ம அப்படியே அத்தாரிட்டேட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணிங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால தான் நான் காமிச்சு கொடுக்குறேன். அப்ப கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு, அப்படிதான்? நம்ம ஆன்லைன்ல கிளாஸ் வந்து கட் ஆகல. ஓகே, நான் அட்டெண்டன்ஸ் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ரூபினா சொல்லியாச்சு, ஜெயலட்சுமி மேம் ஆல்ரெடி பேசிட்டாங்க, அதுக்கப்புறம் சந்தியா சொல்லியாச்சு, அம்பிகா சொல்லியாச்சு. அது என்ன ஏன்ற பேர்ல இருக்கிறது யாரு? ஏன்னு ஒரு பேர் இருக்கு, யாரும் இல்லையா? பேச மாட்டீங்களா? சார் குட் மார்னிங் சார். மிஸ்டர் சொல்லுங்க மிஸ்டர். சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்க மிஸ்டர், குட் மார்னிங். ஐ அம் ராமச்சந்திரன் சார். ராமச்சந்திரன் சார், என்ன மேஜர் நீங்க? ஐ அம் ராமச்சந்திரன் சார். ஐ அம் ஃப்ரம் இங்கிலீஷ் மேஜர் சார். So English major already. So have you attended YOS from Tendral IAS Academy? Yes sir, only once sir. So only one time. Yeah, okay. Ramachandran sir, so what are you doing now? Yes, sir. What are you doing now? Are you working? Yes sir, I am working as a graduate teacher at a government school sir. So you are a PT assistant in government school. So when did you join as a PT assistant in government Yes, sir. school? I joined as a graduate teacher in 2012 sir, after qualifying in TET exam.
So after qualifying TET examination and after passing your UG TRB, so you are working as a BT assistant. So where are you working, sir? Sir, I am working as a graduate teacher at the Government Girls Higher Secondary School, Konganapuram, Salem district. Salem district. So you are working as a BT assistant in Government Girls Higher Secondary School. Yeah. Okay, sir. So what about your favorite teaching method, sir? My favorite teaching method is bilingual and drill method, sir. So what do you mean drill method? For grammar, I am using drill method, sir, especially in tenses. Okay, sure. Okay, sir. Could you teach any grammar by using drill method to us? Yes, sir. In my classroom, I am doing one activity, sir, named today's verb. Yeah, okay. For example, I may take one verb, sir. Yeah, okay. So already we have discussed, I think so. So you are Yes, in a prayer. So you have done in this job. Already we have discussed Yes, it. Ramachandran sir. In a Viva was already Yes, sir. we have discussed it. Yeah, what is your special achievement, sir? What is your special achievements in your part? Sir, I have been qualified in NET exam for 5 consecutive, sir. 5 times net examination. Yes, sir. Please clap your hands. So Ramachandran sir has passed a net examination consequently 5 times. Okay, sure. Congrats, sir. Okay. Then I am also qualified in DN set in general terms, sir. Okay. TN set also you have passed. Yes, sir. Then I have consistent academic development through online certification courses also, sir. Okay. Like Swayam and NPT courses, sir. Yeah. So Swayam and NEB. So we can access online classes from. So we can access from the IIT also. Am I right, sir? IIT also. Yes, sir. Okay, Mr. Ramachandran sir. In 2025, Mm, I mm. passed 5 Swayam exams and 7 NPTEL exams, sir. Sure. Okay, fine. Sir, what about your students? What is your strength and weakness in front of the students? So what is your students' strength and weakness? So as a government school teacher, particularly in girls, so what are they interested and also difficulties, what they feel in your class? Yes, sir. I have communicative English in our classroom, sir. Okay. I make the students speak in English by giving some situational approaches, sir. Sure. Okay. For So, example, teacher-student conversation, doctor-patient conversation, shopkeeper and customer. Okay, Mr. Ramachandran sir. So I want to know. Yeah, I would like to know that from your side, in past government under the presidency of Muka Stalin, is the government good for initiative government schools? Is there any lack in their initiatives in government schools, like any specific project? Yes, sir. So we want more from government, or already you are satisfied by their proceedings? Yes, sir. We are satisfied, sir. Okay. We are using the language lab Okay. given by our government, sir. The students use the language lab for speaking and listening. Yes. To improve the language skills, sir, they are using very interestingly, and they also record their voices and correct their mistakes. Okay, So, fine, sir. language lab, Okay, fine, Mr. Ramachandran sir. important, team. Okay, nice to interact with you. Yes, So sir. nice to interact with you. So we will continue in our session, Adjunct Professor exams mock Viva session. Thank you, sir. Thank you so much. Sorry, sir. Thank you for giving me this opportunity, sir. Definitely. Thank you, of course. Sweetie, attendance கொடுங்கம்மா. Present, sir. Okay, Selvi ma'am. Chemistry, Adjunct Professor. Selvi ma'am இருக்கீங்களா? Yes, sir. கயல்விழி. Yes,
சுஜா, Present, sir. சக்தி, Present, sir. பிரவீனா, Present, sir. அஷ்மிதா திருநெல்வேலி, Present, sir. யோக பிரியா, Present, sir. மூகாம்பிகா மேம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன டொமைன்ல வரீங்க, என்ன மேஜர்? Sir, good morning, sir. எஸ் மேம். I am from department, sir. மேம் Physics department. ஃபிசிக்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களா, வைவோவர்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களா, பார்ட்டிசிபெண்டா இருந்திருக்கீங்களா, இல்ல அப்சர்வரா இருந்திருக்கீங்களா? சார் அப்சர்வரா இருந்திருக்கேன் சார். ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பேசினாங்க சார். செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொன்னீங்க. ஓ, செல்ஃப் இன்ட்ரோல மூகாம்பிகா மேம் இருந்திருக்கீங்க, மற்றபடி அப்சர்வரா இருந்திருக்கீங்க. ஃபைன், தேங்க்யூ மேம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்க? சார் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஓகே, தொடர்ந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஃபெரோஸ்கான் பேச முடியுமா? ஆபீஸ்ல இருக்கீங்களோ? ஆமா சார், ஆபீஸ்ல இருக்கு சார். ஓகே, குரூப் 2வா? ஆமா சார், ஆபீஸ்ல இருக்கேன். ஓகே, பரவாயில்ல. ஓகே மிஸ்டர், அந்த எஸ்ங்கிற பேர்ல இருக்கிறது யாரு ஃபைனலா? அரோ எஸ்ங்கிற பேர்ல இருக்கீங்க. Sir, good morning, sir. I am Sharmi, sir, from English department. ஷர்மி இங்கிலீஷ் நினைக்கிறேன் இல்லையா? Yes, sir. ராமச்சந்திரன் நீங்க sir. அன்னைக்கு சொன்னீங்க சார், இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண சொல்லி சொன்னீங்க சார். ஆமா ஆமா ஆமா. 10:30க்கு அந்த நீங்க அட்டென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இல்ல ஷர்மி, இப்ப மிஸ்டர் ராமச்சந்திரன் உங்களுடைய டொமைன்ல இருக்கிறவர் பேசினாரு, நீங்க அப்சர்வ் பண்ணீங்களா? எஸ் சார். ஷர்மி, நீங்க என்ன நெட்டா செட்டா பிஹெச்டியா, எந்த டிஸ்ட்ரிக்ட்? சார் நெட் செட் சார், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். நெட் கிளியர் பண்ணிருக்கீங்க, செட் கிளியர் பண்ணிருக்கீங்க. ஒர்க்கிங் இல்லப்பா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார். இப்போ பாலிடெக்னிக் காலேஜ்ல தான் சார் போனேன். ஓ, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். பாலிடெக்னிக்ல ஏதோ 3 months ஒரு 4 months ஒர்க் பண்ணீங்க இல்லையா? எஸ் சார். ஓகே, பரவாயில்லம்மா, கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எழுதிக்கங்க, இன்னைக்கு டேட் போட்டுங்க, ஏப்ரல் 28. ஓகே ஷர்மி, தொடர்ந்து அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஏப்ரல் 28ல ஒரு கிளாஸஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம்னு பாருங்க. அஸ் அ டீச்சர், ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கணும், என்ரிச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நம்ம கத்துக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு டேட் இருக்குன்னா, ஒரு இயர் இருக்குன்னா, ஒரு நபர் இருக்காங்கன்னா, அது ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கும்போது எந்தெந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கறத எழுதி வச்சுங்க, எந்தெந்த இயர்ல என்னென்ன நடந்திருக்கு. இன்னைக்கு ஏப்ரல் 28 அப்படிங்கறதுல என்ன சார் இருந்திருக்கு எழுதி வச்சுங்க. அந்த இட்டாலி அப்படிங்கறதுல நம்ம பார்த்திருக்கிறோம், முசோலினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிக்டேட்டர் இருந்திருக்காரா? பேசியிருக்கோம்ல, பாசிசமா. சோ ஹிட்லர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜெர்மனி, அவர் வந்து ஜெர்மனி. ஹிட்லர்ன்றவர் எங்க? ஜெர்மனில. முசோலினின்றவர் எங்க? இட்டாலி. சும்மா தெரிஞ்சுபட்டு வச்சுக்கணும், நியூ கமர்ஸ் சும்மா தெரிஞ்சுபட்டு வச்சுங்க, எழுதிங்க. இன் 1945 ஏப்ரல் 28 இந்த நாள்ல தான், ஏப்ரல் 28 1945, ஏப்ரல் 28 1945 அப்படிங்கறத அவர் எக்ஸிகியூஷன் ஆஃப் இட்டாலியன் டிக்டேட்டர் பெனிட்டோ முசோலினி அப்படின்னு சொல்லக்கூடியவரை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாசிசம் அப்படிங்கறது அந்த அவருடைய கொள்கையாக இருக்கும். டிக்டேட்டர்ஷிப்ல 2 பேர் முக்கியமானவங்க. சரியா? வேர்ல்டு வார் அப்படிங்கிற அந்த பீரியட்ல, அதுவும் பர்டிகுலரா செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிற பீரியட்ல ஜெர்மனில இருந்து ஹிட்லரும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இட்டாலியில இருந்து முசோலினியும். இட்டாலியோட முதல் பெண் பிரதமர் யாருன்னு பார்த்தோம்? சார்ஜியோ மெலானி. மெலானி இப்ப இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? சார்ஜியோ மெலானி. அப்படி இட்டாலியோட கேபிட்டல் சிட்டி என்ன சொன்னோம்? ரோம். ரோம் அப்படிங்கறதோட நிக்நேம் என்ன சொன்னோம்? 7 குன்றுகளின் நகரம். The city of 7 hills. The city of 7 hills அப்படின்னு சொல்லி சொன்னோம். அங்கதான வாட்டிகன் சிட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா? வாட்டிகன் சிட்டி அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் நேஷனா? ஸ்மாலஸ்ட் நேஷன். சோ அந்த வாட்டிகன் சிட்டி அப்படிங்கறதோட ஹை பவர்டு அந்த பர்சனாலிட்டி யாரு? லியோ 14 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அவர் தானே போப்பாண்டவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப முசோலினி எந்த ஊரு? இட்டாலி. இட்டாலியோட இப்ப பெண் பிரதமர் யாரு? சார்ஜியோ மெலானி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சார்ஜியோ மெலானி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கேட்டு வச்சுங்க, வீடியோ அனுப்புறேன், கேட்டு வச்சுங்க. பழசெல்லாம் வந்து பேப்பர் விட்டுறக்கூடாது. 10:30 மணிக்கு மேலதான் உங்களுக்கு கிளாஸ். இப்போ ஃபுல்லாவே ரீகால் தான், ஆல்ரெடி நடத்தினது. புதுசா இருக்கிறத எழுதிக்கணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 1945 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ முக்கியமானது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அடுத்து பாருங்க 1937ல 1937ல சோ எல்லோ ஃபீவர் வேக்சின் அப்படிங்கிற மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லுவோம். எல்லோ ஃபீவர் அப்படின்னாவே மஞ்சள் காமாலை, அது மஞ்சள் காய்ச்சல்.
அதுக்கான முதல் வேக்சின் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம மஞ்சள் காமாலைக்கு யாருங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எந்த உறுப்பு அதிகமா பாதிக்கப்படும்? கிட்னியா, லங்ஸா, லிவருங்க. கிளாப் பண்ணுங்க, புது பண்ணுங்க. சும்மா அடிச்சு விடுறீங்க, ஏதோ கிட்னின்றீங்க, லங்ஸுங்கிறீங்க. அப்பா, லிவருங்க. கல்லீரல் அப்படிங்கறது அது அதிகமான பாதிப்புக்கு உண்டாகும். ஹெப்பாடைட்டிஸ் ஏபிசி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல அதிகமா பாதிப்பு அடையக்கூடிய உறுப்பு எது? அப்படி சுவாலஜியமா? ஓ பரவாயில்ல, சுவாலஜி இருக்கு. இப்ப நியூ ஸ்டூடெண்ட் இன்னைக்கு சொல்லிட்டாங்க பாருங்க. சரியா? அப்படிதான் இருக்கணும், இன்ட்ரெஸ்டடா இருக்கணும். அப்ப லிவர் அப்படின்னு சொல்லக்கூடியதா அதிகமான பாதிப்பு உண்டாகுது. ஹெப்பாடைட்டிஸ் அப்படிங்கிற எல்லோ ஃபீவர் ஆர் மஞ்சள், அதான் சொல்லுவாங்க மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு வந்து ஒரு தமிழ்ல நம்முடைய தமிழ் அந்தமாக இருக்கக்கூடிய நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு மருந்து இருக்கு தெரியுமா? கீழா நெல்லி. எஸ், கீழா நெல்லி இருக்குல்ல, அதான் வந்து நல்ல மருந்துன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? மஞ்சள் காமாலை அப்படிங்கிறதுக்கு கீழா நெல்லி அப்படிங்கிறது நல்ல அருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லோ ஃபீவர் அந்த வேக்சின் அப்படிங்கிறது 1937 அதை கண்டுபிடிச்சிருக்கிறவரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சோ அது ரொம்ப முக்கியமா இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. என்னன்னா இன்னைக்கு முசோலினி அப்படின்னு சொல்லக்கூடியவர், சோ இன்னைக்குதான் அவரை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். அதே மாதிரி முகமது அலி 1967 அப்படிங்கிற ஒரு இயர்ல முகமது அலி அப்படிங்கிறவர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்? பாக்ஸருங்க. பாக்ஸர், குத்துச்சண்டை வீரர், பிரபல குத்துச்சண்டை வீரர். நம்பர் 1 அப்படின்னு சொன்னா வரதான் எடுத்துப்பாங்க வேர்ல்டுலயே. 1967 அப்படிங்கறதுல பாக்ஸர் முகமது அலி அப்படிங்கறது ரெஃப்யூசஸ் டு டிராஃப்டட் இன்டு தி யுஎஸ் ஆர்மி. யுஎஸ் ஆர்மில அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணிருக்காரு, மறுத்து இருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். சோ முகமது அலி எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்? பாக்ஸிங் அப்படிங்கிறது. 1967 தமிழகத்தில ஆட்சியை பிடிச்ச கட்சி எது? டிஎம்கே ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது தமிழகத்துல ஆட்சியை பிடிக்குது. எந்த வருஷம்? 1967. அது எந்த ஆண்டு தன்னுடைய கட்சியை ஆரம்பிச்சாங்க? 49. 1949 எந்த வருஷம்? சார் எந்த? செப்டம்பர் 17. அந்த செப்டம்பர் 17ல பிறந்த 2 முக்கிய தலைவர்கள் யாரு? பெரியார், நரேந்திர மோடி. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிறந்திருக்கிறார். நம்முடைய ஈவேரா பெரியார் பிறந்திருக்கிறார் செப்டம்பர் 17 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். 1967 ஆட்சியை பிடிச்சது யாரு? டிஎம்கே. எத்தனை முறை டிஎம்கே ஆட்சியில் இருந்திருக்காங்க? 6 முறை இருந்திருக்காங்க. எத்தனை முறை இருந்திருக்காங்க? 6 முறை. 1949 அப்படிங்கிறது. சோ 1949 அப்படிங்கறதுல எந்த வங்கி நேஷனலைஸ்ட் ஆச்சு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷனலைஸ்ட் ஆனது எப்ப? 1949. 1949 என்ன ஆக்ட் அழைக்கப்படுது? Banking Regulation Act. Because all banks are controlled by RBI அப்படின்றத சொல்லியிருக்கோம். அடுத்து எழுதி வச்சுங்க, இதுவும் ரொம்ப முக்கியமானதுதான். சோ நேத்திக்கு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் அப்படிங்கிற ஏர்லைனர் யாரு? ஏர்பஸ் 380வா? ஏர்பஸ் 380. ஏர்பஸ் 380 அப்படிங்கிறது தான் வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் ஏர்லைனர். அதுலதான் அதிகமானோர் அப்படிங்கறது பயணிக்கிறது பேசஞ்சர் அப்படிங்கறது சொன்னோம். ஏர்லைனர் பேரு என்ன? ஏர்பஸ் 380. பேசுங்க, ஏர்பஸ் 380. இன்னைக்கு ஒண்ணு சொல்லிருக்காங்க பாருங்களேன், அலோஹா 1988 எழுதி வச்சுங்க. அம்மா ஆன்லைன்ல நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? எஸ். அலோஹா அப்படிங்கிற ஒரு ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 243 lands safely despite losing a large portion of its roof அப்படி சொல்லி இருக்காங்க. 243 அப்படிங்கிற வேற பாதுகாப்பா இறக்கிருக்காங்க. 1988 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எங்க யாரு சொல்லுவா? சோ முதல்ல அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எங்க தமிழகத்தினோட இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எத்தனை இருக்கு? 4 இருக்குங்க. சென்னையில இருக்கு, திருச்சியில இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, அண்ட் மதுரை இருக்கு. சரி, சென்னையில இருக்கக்கூடிய ஏர்போர்ட் யாரோட பேர்ல அழைக்கப்படுது? அறிஞர் அண்ணா. சென்னையில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் காமராஜர். பேசுங்க, காமராஜர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம், எழுதி வச்சுக்க. 1988 என்ன ஆக்ட்? ஆன்லைன்ல 1988 ஊழல் ஒழிப்பு. சரியா? ஊழல் ஒழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. எஸ். ரொம்ப முக்கியமானது ஊழல் ஒழிப்பு. ஊழல்னாவே இங்கிலீஷ் என்ன? கரப்ஷன். ஆன்டி கரப்ஷன் ஆக்ட். ஆன்டி கரப்ஷன், ஊழல் ஒழிப்பது அப்படின்னு சொல்லி. ஊழல் ஒழிக்கிறதுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன அமைப்புகள் தோணுச்சு?
சிவிசி, சிபிஐ, லோக்பால், லோக் ஆயுக்தா. சிவிசி 1964, சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லுவோம் 1964, சிபிஐ 1963. சிபிஐயோட தற்போது இயக்குனர் யாரு? பிரவீன் சூட். பிரவீன் சூட் எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் அப்படிங்கிற இருக்கக்கூடிய டிஜிபி? கர்நாடகாவோட முன்னாள் டிஜிபி யாரு? பிரவீன் சூட். இப்ப அவர் என்னவா இருக்கிறாரு? சிபிஐயோட இயக்குனரா இருக்காரு. சிபிஐ எந்த வருஷம்? 1963. அது முன்னாடி என்னவாக இருந்துச்சு? டெல்லி ஸ்பெஷல் போலீஸா இருந்துச்சு. எங்க யாரும் வந்து ஆன்லைன்ல வந்து சொல்லுவா, இந்த நான் சொன்ன சிவிசி, சிபிஐ, லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படிங்கறது எல்லாம் யாரோட ரெக்கமெண்டேஷன்ல உருவாச்சு? சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். சந்தானம் கமிட்டியோட இயர் என்னப்பா? 1962, 64. 1962 அப்படிங்கறதுல கைல்வெளி 1962ல வேற என்னத்தை நம்ம அசோசியேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்தோ சைனா வார் 1962 இந்தோ சைனா வார். அதற்காக என்ன வந்துச்சு? நேஷனல் எமர்ஜென்சி. The first national emergency 1962. நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை முறை வந்திருக்கு இந்தியால? 3 times. 1962, 1971, 1975. 1962, 1971, 1975 அப்படிங்கறது. ராஜ்குமார், எமர்ஜென்சினாவே எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்? ஜெர்மனில வெய்மர் ரிபப்ளிக் அப்படிங்கிறது. ஜெர்மனி அப்படிங்கறதுல யார் ஒரு சீஃப் அந்தமாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் அந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்? ஜெர்மனில நான் சொன்னேன் எடிசனா சீஃப். நான் எஜுகேஷன் சைட்ல கேக்குறேன். எஜுகேஷன் சைட்ல முக்கியமானவங்க ஜெர்மனி. புரொப்பேல் அப்படிங்கிறவங்க ஜெர்மனி. மாண்டிசாரி இட்டாலி. என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன்? ஒரு நிமிஷம். ஏமா அந்த ஆன்லைன்ல டிஇடி படிக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. டிஇடி படிக்கிறவங்க. சசிகலா இமீடியட்டா சொல்லிருக்கணுமே. ஓ, இவங்கிட்ட கேட்டுட்டு இருந்தனாலயா? இவங்க முழிச்சிட்டு இருக்காங்களே, கேட்டுட்டு தான் இருந்தேன், முழிச்சிட்டு இருக்காங்களே. ஆமா, மா இலை பூஜைக்குன்னு சொன்னா பேசுங்கப்பா. மா இலை பூஜை. மா இலை அப்படின்னாவே மாண்டிசாரி இட்டாலியா? பூஜை அப்படின்னா புரப்பேல் வந்து ஜெர்மனியா? ஜெர்மனி. அவங்க என்ன ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க? கிண்டர் கார்டன் ஸ்கூல் ஆரம்பிச்சது யாரு? புரப்பேல். பேசுங்க. புரப்பேல் அப்படிங்கிறது. அப்ப 1988 என்ன ஆக்ட்? ஆன்டி கரப்ஷன், ஊழல் ஒழிப்பு சட்டம். சிவிசி, சிபிஐ, லோக்பால், லோக் ஆயுக்தா எதுக்காக வந்திருக்கு? ஊழல் ஒழிக்கிறதுக்கு. ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்ஸ் இன் இந்தியா. இது யாரோட ரெக்கமெண்டேஷன்ல வந்துச்சு? சரியா, சந்தானம் கமிட்டி. பேசுங்க. சந்தானம் கமிட்டி அப்படிங்கிற பேர்ல வந்துச்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 1962, 1964 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்து என்ன சார் முக்கியமானது அப்படிங்கறத பார்ப்போம். சரியா, வேற என்ன முக்கியமானது அப்படின்னா இங்க அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல அப்சர்வன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க்கா. வேலைத்தலங்கள்ல சேஃப்டியா இருக்கணும், நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு முக்கியமான நாள்ல சொல்றாங்க. சேஃப்டியாவும் இருக்கணுமா, அதோடு கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் வராம பார்த்துக்கணும். எங்க? ஒர்க்கிங் பிளேஸ். ஏப்ரல் 28 அப்படிங்கறத சொல்றாங்க. ஒர்க்கிங் பிளேஸ்ல ரொம்ப முக்கியமா இருக்கணும். இன்னைக்கு பேப்பர் எதுவும் எடுத்துட்டு வந்தீங்களாப்பா? எங்க இருக்கு? இதானா? சோ எழுதி வச்சுங்க. இன்னைக்கு உண்டான பேப்பர்ல ரொம்ப முக்கியமான என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்ரல் 28 இன்னைக்கு டெய்லிஸ்ல பேப்பர்ல, அதாவது மிஸ் அந்தமாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை, மிஸ் திருநங்கை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சென்னையை சேர்ந்தவர் தான் தேர்வா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் அப்படிங்கிற கிராமத்துல இது நடக்கும். கூத்தாண்டவர் கோயில். இதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க ஏற்கனவே. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நம்ம தமிழக அரசு, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பேர் வச்சார்? திருநங்கைகள். பேசுங்க. திருநங்கைகள் அப்படிங்கிற பேர் வச்சார். சோ வருடம் இங்க திருவிழா நடக்கும். கூத்தாண்டவர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த மாவட்டத்துல வருதுன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம். எந்த மாவட்டத்துல வருது? கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி அப்படிங்கறதுல திமுக வேட்பாளர் யாரு? அதாவது திமுக அலையன்ஸ்ல கள்ளக்குறிச்சி அப்படிங்கறதுல திமுக அலையன்ஸ் வேட்பாளர் யாரு? அவேர்னஸ் இல்லாம இருக்கீங்களா?
அவேர்னஸ் இருக்கணும். விசிகா அப்படிங்கிற கட்சியில இருந்து ஒரு லாயர், ஒரு அட்வொகேட் நிக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சரி, கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது போன வருஷம் அதிகமா பேப்பர்ல வந்துட்டே இருந்துச்சு. ஏன்? கள்ளச்சாராயம். அந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கறதுல எத்தனால் அப்படிங்கறது அதிகமா கலந்ததுனால நிறைய பேர் உயிரிழந்தாங்கல்ல. எவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க? அதெல்லாம் உங்க பேப்பர், உங்க நோட்டுக்குள்ள இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம் நம்ம. இந்த எத்தனால் அப்படிங்கிறது கலந்ததுனால வச்சதுனால கள்ளக்குறிச்சியில அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. யாருங்க அந்த மிஸ் திருநங்கை? எழுதி வச்சுங்க. அவங்களுடைய பேரு மிஸ் திருநங்கை அப்படிங்கறது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்தவங்க, சாரி சென்னையை சேர்ந்தவங்களா? யாரு சார் அவங்க பேரு? கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழாவில் இந்த மாதிரி நடந்திருக்கு. மிஸ் திருநங்கை 2026 அப்படிங்கிறது. மொத்தம் அவங்க பேர் வந்து ஓம்னா, சென்னையை சேர்ந்த திருநங்கை ஓம்னா. இவங்க தான் மிஸ் திருநங்கை 2026 ஓம்னா. எந்த மாவட்டத்துல? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல. இவங்க எந்த ஊருக்காரங்க? சென்னையை சேர்ந்தவங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். சரியா? சோ இன்னைக்கு முக்கியமா என்ன இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே பேசினதான் இந்தியா அண்ட் நியூசிலாந்து. இந்தியா அண்ட் நியூசிலாந்து அவங்களுக்கு இடையில FTA சொன்னமா? FTA என்ன? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்களா, 82, 84 8284 பொருட்களுக்கு வரி இல்லையா? இந்திய பொருள்களுக்கு அவங்க வரி இல்லாம வாங்குறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, அப்படி கட்டினா என்ன வரி கட்டணும்? ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு அப்படிங்கறது ஒரு பொருளை வாங்கும் போது என்ன வரி கொடுத்து வாங்கிட்டு போவாங்க, அது என்ன வரி செலுத்துவாங்க? ஒண்ணு உற்பத்தி பண்ண உற்பத்தி வரின்ற ஆக்டர் என்னமா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். கஸ்டம்ஸ் டியூட்டி, சுங்க வரி அப்படிங்கறது வந்து ஒரு பொருள் வந்து இன்னொரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு உள்ள போகும்போது, ஆமா தானே, சுங்க வரி அப்படின்னு சொல்லுவோம். கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டணும். சோ அதே மாதிரி ஒரு பொருள் உற்பத்தி ஆகியிருந்தா அதுக்கு பேரு ஆக்ட்ராய் அப்படிங்கிற உற்பத்தி வரி கட்டியிருக்கணும். அப்படிதானே, ஆக்ட்ராய். சோ இன்னொன்னு எக்ஸைஸ் சொல்றோம். அது என்ன வரி? கலால். என்ன வரி? கலால் வரி. நம்ம ஜிஎஸ்டிலேயே அதிகமாக வரக்கூடிய வரி எது? கலால் வரின்ற எக்ஸைஸ் டியூட்டி தான். ஜிஎஸ்டி எக்ஸைஸ் டியூட்டி. அப்ப ஆக்சுவலா வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்தியாவில் எப்ப அறிமுகமாச்சு? ஜூலை 1, 2017. ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது முதல்ல அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். பிரான்ஸ்ல எப்ப? 1954. சரி, நம்ம எந்த நாட்டை ஃபாலோ பண்றோம்? கனடா. கனடாவோட தற்போதைய பிரதமர் யாரு? மார்க் கார்னி. கனடாங்கிறது சவுத் அமெரிக்கால வருதா, நார்த் அமெரிக்கால வருதா? நார்த் அமெரிக்கா. எங்க வருது? நார்த் அமெரிக்கால வருது அப்படிங்கிறது. பியூஷ் கோயல் அப்படிங்கிறது எந்த துறைக்கான அமைச்சர்? ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இந்த ஸ்மைலிங்கோட இருக்காரு இல்லையா ஃபர்ஸ்ட்ல, இவர் தான் பியூஷ் கோயல். பியூஷ் கோயல் அப்படிங்கறதா ட்ரேட் அண்ட் காமர்ஸ். முழுமையான வரி விலக்கா எந்த நாட்டோட? நியூசிலாந்து. நியூசிலாண்டோட பிரதமர் யாருன்னு சொன்னேன்? கிறிஸ்டோபர் தானே? கிறிஸ்டோபர். அவரை ஞாபகம் வச்சுக்கணும். குவாட்டாஸ் அப்படின்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. குவாட்டானா என்ன, டாரிஃப்னா என்ன அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ IMF அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். என்னப்பா? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தான் அந்த SDR அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அதுக்கு பேரு. அதான் நம்ம பேப்பர் கோல்டுன்னு சொல்லுவோம். SDRனா என்ன? ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். அதுக்கு என்ன பேர் அழைக்கப்படுது? பேப்பர் கோல்டு. அந்த பேப்பர் கோல்டு அப்படிங்கறது என்ன பண்ணுவாங்கன்னா, உலக நாடுகளுக்கு கடன் கொடுக்கறாங்கல்ல, IMF கடன் கொடுக்குதா, வேர்ல்டு பேங்க் கடன் கொடுக்குதா, அந்த எதை வச்சு அவங்க கடன் கொடுப்பாங்கன்னா அதான் அந்த கோட்டா அண்ட் டாரிஃப். டாரிஃப்னு சொன்னா நமக்கு காட்னு ஒண்ணு இருக்கு பாத்திருக்கீங்களா, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஃபார் ட்ரேட் அண்ட் டாரிஃப் இருக்கா, அதுதான் இப்ப WTO மாதிரி இருக்கா. WTO ஆன்லைன்ல யாராவது சொல்லுங்க, WTO சொல்லி எப்ப மாறுச்சு? 1995 சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். Jan 1, 1995. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஜெனீவா. Wன்னு ஆரம்பிச்சாவே ஜெனீவாங்க. Wன்னு ஆரம்பிச்சாவே எங்க? ஜெனீவா. WTO எங்க இருக்கு? ஜெனீவா. WHO எங்க இருக்கு? ஜெனீவா. WMO எங்க இருக்கு? ஜெனீவா. WMO என்ன? வேர்ல்டு மெட்டீரியலாஜிக்கல் ஆர்கனைசேஷன்.
உலக வானிலை ஆராய்ச்சி மையம், உலக வானிலை ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுற புரியுதா? அப்ப அந்த கோட்டா அப்படின்னா என்னன்னா அப்படின்னு அர்த்தம்னா ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு கோட்டா இருக்கும். இப்போ 100ன்றது டோட்டல். அதுல அமெரிக்காவுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும், இந்தியாவுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும், ஜெர்மனிக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும். புரியுதா மையமே? புரியுதா? அந்த கோட்டா அடிப்படையில தான் என்ன கொடுப்பாங்கன்னா கடன் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் கேட்டவனா அள்ளி கொடுத்துட மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரீபேயிங் கெப்பாசிட்டி ஒன்று இருக்கும்ல, இருக்குமா இருக்காதா? அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி படி கொடுக்கக்கூடிய கடனோட அளவு இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது? கோட்டா. பேசுங்க, கோட்டா. இது வந்து IMF அண்ட் வேர்ல்டு பேங்க் அந்த மாதிரி உலக நாடுகள் இருக்கக்கூடிய அந்த பைனான்சிங் ஏஜென்சி இருக்குல்ல, ஏதாவது பேசுங்கப்பா. அந்த பைனான்சிங் ஏஜென்சி முடிவு பண்றது. ஸோ இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்க இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்களே அதிக அளவில் வாக்களிச்சிருக்கிறாங்களா இந்த வருடம். சரி, எந்த தொகுதி அப்படிங்கிறது அதிகமான வாக்கு? கரூருங்க. கரூர்ல எத்தனை சதவீதம்? 92% அப்படிங்கிறது. குறைவான வாக்கு சதவீதம் எங்க? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி எத்தனை? 73. சரி, காரைக்குடி 73 தானா? அப்ப காரைக்குடி வர சொல்லணும்ல நீங்க 73 சொல்ற. அப்புறம் ஏன் கன்னியாகுமரி சொல்றீங்க? அதோட கம்மினா எவ்வளவுன்னு சொல்லுங்க. டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இதை சொல்லும் போது அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுறீங்க பாருங்க. மொத்தம் ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவுன்னு பாருங்க. 2.52 கோடிக்கும் அதிகமான பெண்களும் 2.35 கோடிக்கும் அதிகமான ஆண்களும் வாக்களித்துள்ளாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்தன. எழுதி வச்சுக்க. 2.52 அப்படிங்கிறவங்க பெண்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. 2.52. ஆண்கள் வந்து 2.35. குரூர்ல 2.35. பாருங்க. இதுல ரொம்ப முக்கியமானது 3ஆம் பாலினத்தவர் டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும் 44-17ங்க. 4417 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க டிரான்ஸ்ஜெண்டர். இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கான இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் நடந்தது? கள்ளக்குறிச்சி மாவட்டம். அப்படிங்கிறது எந்த கோவில் நடந்தது? கூத்தாண்டவர் கோவில். கூவாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூத்தாண்டவர் கோவில் அப்படிங்கிறதுல யாரு வந்து பாத்தீங்கன்னா மிஸ் திருநங்கையா தேர்ந்தெடுக்கப்பட்டா? ஓம்னா. எந்த ஊரு? சென்னை. ஓம்னா எந்த ஊரு? சென்னை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து எழுதி வச்சுங்க. இன்னைக்கு உண்டான பேப்பர்ல என்ன சார் அப்படின்னு சொன்னா, சென்னை மதுரை ஹைகோர்ட் வரலாற்றில் முதல் முறையாக தமிழில் வெளியான தீர்ப்பு. த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ் லாங்குவேஜ். இதுதான் முதல் முறை நடந்திருக்கான். எந்த வழக்குங்க? எந்த வழக்கில் அது வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, மதுரை மீனாட்சி அம்மன் கும்பாபிஷேக வழக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அவங்களுடைய கும்பாபிஷேக வழக்கு அப்படிங்கறதுல தான் முதல் முறையாக அப்படிங்கிறது தமிழ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா கோர்ட்டோட அபிஷியல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். கோர்ட்டோட அபிஷியல் லாங்குவேஜ் என்னது? இங்கிலீஷ். எது வந்து ஆபெக்ஸ் கோர்ட் ஆஃப் இந்தியா? சுப்ரீம் கோர்ட்டுங்க. ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுட்டேன். சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது எந்த பார்ட்? வாயத்தறி சொல்லுங்க. பார்ட் 5. பார்ட் 5. ஆர்டிகல் என்ன? 124, 147. 124, 147 அப்படிங்கிற. யாரு இப்ப தலைமை நீதிபதி? சூரியகாந்த். எத்தனையாவது? 53வது. அவங்களை ரெக்கமெண்ட் பண்றது யாரு? கொலிஜியம். எந்த வருஷம்? 1993. 1993. அந்த 1993ல இன்னொன்னு என்னது? NHRC, SHRC. NHRC, SHRC. இது ரெண்டுமே கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. என்ன பாடி? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அப்ப கும்பாபிஷேகம் வழக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரு சார் அந்த ஜட்ஜு அப்படின்னு கேட்டா, பரத சக்கரவர்த்தியா? பரத சக்கரவர்த்தி. அதே மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்துல ஒரு ஜட்ஜு வந்து பேப்பர்ல வந்தாரு, GR சுவாமிநாதன். அந்த GR சுவாமிநாதன் எதனால வந்தாரு? திருப்பரங்குன்றம் அந்த தீபம் ஏற்றும் அப்படிங்கிற பிரச்சனை. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் பிரச்சனை அப்படிங்கறதுல வந்தாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இவங்க எல்லாமே முக்கியமானவங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க கிளாஸ்ல அப்படிங்கிறது. ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்காமா? எழுதி வச்சு. அப்ப இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் அதுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. விவசாயிகள் இளைஞர்களுக்கு பெரும் பலன் அப்படிங்கறது பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? நீட் அப்படிங்கிற தேர்வுக்கான அப்படிங்கறது வந்து இப்போ ஸோ அவங்களுடைய ஹால் டிக்கெட் அப்படிங்கறது வெளியிட்டு இருக்கிறாங்களா? சரி, நீட் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் என்ன? இருங்க ஒரு நிமிஷம். ஆன்லைன்ல சொல்லுங்க யாராவது. நீட்டோட எக்ஸ்பான்ஷன் சார் மெய்யமே சார். மெய்யமே சொல்லுங்கப்பா. நீட்டோட எக்ஸ்பான்ஷன். நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். எக்ஸாக்ட்லி கரெக்ட்.
நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஹூ கண்டக்ட்ஸ் திஸ் எக்ஸாம்? NTA. NTA என்ன? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கு படிக்கக்கூடியவங்கள்ட்ட NTA என்ன, NIRF அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்பாங்க, ஸ்வயம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, நெப் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, NEP இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படிங்கறதுல என்னன்னு கேட்பாங்க, NIRF என்ன, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். அதுல யாருங்க இப்ப வேர்ல்டுல இந்தியாவுல யாரு NIRFல நம்பர் 1ல இருக்கக்கூடிய? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில யாரு, இன்ஜினியரிங்ல யாரு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல யாரு, மேனேஜ்மெண்ட்ல யாரு, லேப்ல யாருன்னு கேட்டுருவாங்க. UGCனா என்னன்னு கேட்டுருவாங்க, NACனா என்னன்னு கேட்டுருவாங்க, NIRFனா என்னன்னு கேட்டுருவாங்க, NEP 2020. எங்க ஆன்லைன்ல யாராவது சொல்லுங்க, NEP 2020 அப்படிங்கறதுல பேசிக் இம்பார்ட்டன்ட் ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க. இந்த வருஷம் NEP 2020ல ரொம்ப முக்கியமானது, நம்ம படிச்சிருக்கோம், நோட்ல எல்லாம் எழுதிருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்க. யூத் எம்பவர்மெண்ட், இளைஞர்களை ரொம்ப எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. மதர் லாங்குவேஜ்ல தான் எஜுகேஷன் அப்படிங்கறது பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இடையில எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னு பேசுங்கப்பா. So வார்தா எஜுகேஷன் சிஸ்டம் யாருங்க? வார்தா எஜுகேஷன் சிஸ்டத்தோட ஃபாதரு காந்திஜி. 1937 வார்தா கல்வி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. வார்தா கல்வி முறைனா என்னது? படிக்கும் போதே கைத்தொழில் கத்துக்கிறது, படிக்கும் போதே கைத்தொழில் ஒன்றை கத்துக்கிறது. சரியா? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள் சொல்லியிருக்காங்களா? யாரு? அவர் ஏன்ட்ட சொல்லேங்க, ஏன்ட்ட சொல்லியிருந்தாலும் நான் சொல்லுவேன். அவர் ஏன்ட்டே சொன்னாரு, ஏன்ட்ட வந்து கேக்குறீங்க அப்படியா? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள். பாடலாசிரியரா? பாரதியார், பாரதிதாசனா? நாமக்கல் கவிஞர் அப்படின்னு யாரும் சொல்றாங்க. நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. யாரு இந்த கவிஞர்? யாரு? நாமக்கல் கவிஞருங்க. நாமக்கல் கவிஞர் என்ன கவிஞர் என்று அழைக்கப்படுறாரு? அரசு கவிஞரா? காந்திய கவிஞர். என்ன கவிஞர்? காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நம்ம தமிழக அதுமாக இருக்கக்கூடிய அரசனுடைய முதல் அரசவை கவிஞர் யாரு? நாமக்கல் கவிஞர். இரண்டாவது அரசவை கவிஞர் யாரு? சரியா? கவியரசு கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன் பிறந்த ஊர் இது காரைக்குடியா? ஆமா, சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா அப்படிங்கறது இருக்கக்கூடிய சிறுகுடல்பட்டி. யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆசிரியர் கணியன் பூங்குண்டனார். கணியன் பூங்குண்டனார் எந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் இல்ல, இந்த மாவட்டம் இல்ல, சிவகங்கை மாவட்டம் மகிபாலன்பட்டி. சிவகங்கை மாவட்டம் மகிபாலன்பட்டி. ஆலங்குடி சோமு அப்படிங்கிறவர் எந்த மாவட்டம்? கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு. கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு. எந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி. சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா நான் சொல்றது? காரைக்குடி அப்படிங்கறது உலக மக்கள் எங்க கேட்போங்க. மூகாம்பிகமம். காரைக்குடி அப்படின்னா உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? இல்ல காரைக்குடியை பத்தி தெரியுமா? இல்ல மிஸ்டர் சீமா நிக்கிறதுனால உங்களுக்கு காரைக்குடி தெரியுமா? நியூஸ்ல தான் கேட்டிருக்கீங்க, மத்தபடி இங்க என்னன்னே தெரியாது. காரைக்குடியை பத்தி என்னன்னே தெரியாது. என்னங்க அது? காரைக்குடியை பத்தி மிஸ்டர் ராமச்சந்திரன் சொல்லுங்க. மிஸ்டர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் ஃப்ரம் சேலம். இங்கிலீஷ் நீங்க சொல்லுங்க. காரைக்குடி அப்படிங்கறத ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? இல்ல நியூஸ்ல எங்கேயோ ஒரு மூலையில கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல செல்வி மேம் சொல்லுங்க. யாருங்க? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இருக்கிற யாருன்னு சொல்லலாம். வெளியூர்காரங்க தானே நீங்க எல்லாருமே? சொல்லுங்க. யாருமா? சொல்லுங்க. செல்வி சார். செல்வி மேம் சொல்லுங்க. காரைக்குடி அப்படிங்கறது இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் இருக்கிறார்ன்றதுனாலதான் உங்களுக்கு தெரியுமா? இல்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காரைக்குடியை பத்தி பரிச்சயம் இருக்கா, அறிமுகம் இருக்கா? இருக்கு சார், காரைக்குடி இருக்கு. பிள்ளையார்பட்டி போயிட்டு அந்த பக்கம் காரைக்குடி போறோம். ஒண்ணு. ரெண்டாவது முன்னாடி காரைக்குடியில தான் CSIR சென்டர் போடுவாங்க சார், எக்ஸாம் சென்டர். சோ காரைக்குடி CSIR இருக்கு, காரைக்குடியில சிக்ரி இருக்கு,
காரைக்குடியில அழகப்பா யூனிவர்சிட்டின்ற ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு. என்ன அழகப்பா யூனிவர்சிட்டிங்கிறது நம்பர் 1 யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாடு. யூஜிசி இந்தியா லெவல்ல டாப் 10ல இருந்துச்சு. இந்தியா லெவல்ல டாப் 10 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே போல வந்து குன்றக்குடி இருக்கு, பிள்ளையார்பட்டி இருக்கு, தென் திருப்பதினு அழைக்கப்படக்கூடிய என்ன இருக்கு, அரியக்குடி கோயில் இருக்கு. தென் திருப்பதினு அழைக்கப்படக்கூடிய என்ன இருக்கு, அரியக்குடி கோயில் இருக்கு. காரைக்குடி அப்படின்னு சொன்னாவே செட்டிநாடு இருக்கு. காரைக்குடி அப்படின்னு சொன்னாவே என்னப்பா எவர் சில்வர் பாத்திரம் இருக்கு, இருக்கா இல்லையா? அதான் சிஎஸ்ஐஆர் அண்ட் சிக்ரி நம்ம அகாடமிக்கு பக்கத்துல தான் இருக்கு. த ஃபர்ஸ்ட் தமிழ் அன்னை, தமிழுக்கு முதல்ல தமிழ் அன்னை கோயில் அப்படிங்கறது நம்ம ஊர்ல அங்கதான் இருக்கு, காரைக்குடில இருக்கு. தமிழ் அன்னைன்றது வேற எந்த ஊர்லயும் அதுக்கான கோவில் கிடையாது. எவ்வளவு விஷயம் இருக்கு காரைக்குடியில, அப்படிதானே? காரைக்குடி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன என்ன ஏன் கேக்குறேன்னா, மிஸ்டர் சீமான் அவர்கள் என்ன சொன்னா, ஏன் காரைக்குடியை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப உங்க மகன் தமிழ் மகன் நான் வந்து காரைக்குடியில நிக்கிறேன். சோ இப்பதான் காரைக்குடியை பத்தி உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களுக்கும் தெரியும்ட்டாரு. எல்லா தமிழர்களுக்கும் காரைக்குடின்னு அப்படிதான் தெரியும்ட்டாரு. இது உலகத்துக்கே காரைக்குடின்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? தமிழர்களுக்கு, குறிப்பா தமிழர்களுக்கு தெரியும். நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பக்கத்துல இருக்கவங்க தெரியாம இருக்கலாம். ஆமா, அந்த போற போக்குல நியூஸ்ல பாத்திருக்கேன், போற போக்குல அங்க பாத்திருக்கேன். இல்ல காரைக்குடிங்கிறது அழகப்பா யூனிவர்சிட்டி, இது ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. சிஎஸ்ஐஆர் ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனம். அது சிக்ரி ஃபேமஸான நிறுவனம். இது அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ், ஃபேமஸ் காலேஜ். அழகப்பா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ரேங்கிங்ல அப்படியே டாப்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் குன்றக்குடி, ஆமா தானே? 9 கோளையும் ஒன்னா பாக்கணும்னா எந்த ஊருக்கு வரணும்? ஆமா 9 கோளையும் ஒன்னா பாக்குறதா இருந்தா நீங்க எங்க வந்துடலாம், பிள்ளையார்பட்டிக்கு வந்துடலாம். இங்க ஒண்ணு கூட காணாம போச்சுன்றாங்க. 1930 கண்டுபிடிச்சிட்டு 2006 அது காணாம போயிருச்சு புளூட்டோ. ஆனா எங்க வந்தா பாத்துடலாம், பிள்ளையார்பட்டிக்கு வந்தா பாத்துடலாமா இல்லையா? அப்படிதான் நம்ம இருக்கு நம்ம தமிழ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இலக்கியம் இருக்குல்ல. 9 கோளும் ஒன்றா பார்க்க சொல்லுங்கப்பா, பிள்ளையார்பட்டி. அப்படித்தானே மெய்யமை, நம்ம ஊரோட சிறப்பு அப்படித்தானே. மெய்யமை இருக்கிறதே ஒரு பெரிய சிறப்பு தான். குரல் சூடி மெய்யமை 1330 குரலை ஒப்பிச்ச குரல் சூடி மெய்யமை நம்ம காரைக்குடியில இருக்கிறாங்க. எப்பமா ஒப்பிச்சீங்க 1330 குரலை? அது 3 வயசுல ஒப்பிச்சேன் சார். 3 வயசுல ஒப்பிச்சாங்க. 1330 குரல் அப்படிங்கறது குரல் சூடி மெய்யமை அப்படிங்கிற ஒரு பட்டமே கொடுத்திருக்காங்க. ரீசெண்டா தமிழக அரசு என்னப்பா உங்களுக்கு பட்டம் கொடுத்துச்சு மெய்யமைக்கு? எனக்கு வந்து தமிழ் இளவரசி. தமிழ் இளவரசி அப்படிங்கிற. அதே மாதிரி நம்ம ஊர்ல இந்த காரைக்குடி இளவரசின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அப்படி ஒரு பாட்டுல இருக்குல்ல, காரைக்குடி இளவரசி அப்படிங்கிற ஒரு பேரு இருக்கு. தமிழ் இளவரசி அப்படிங்கிற ஒரு பட்டம் தமிழக அரசு கொடுத்திருக்கு, நம்ம மெய்யமைக்கு கொடுத்திருக்கு. அது மாதிரி தென்றல் இஸ்லாமி காரைக்குடியில இருக்கு, அப்படித்தானே? இருக்கு இல்லையா? தென்றல் இஸ்லாமி காரைக்குடியில இருக்கு. காரைக்குடியில நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு ரீச் ஆயிருக்கிறோம், உலக நாடுகளுக்கு எல்லாம் ரீச் ஆயிருக்கிறோம். சோ இது வந்து காரைக்குடி அப்படிங்கிற என்னமா, செட்டிநாடு வீடு. இங்க இருக்கிற வீடுகள்லாம் பெருசு, இங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் பெருசு. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா திரைத்துறையினர் வந்து படம் எடுக்கக்கூடிய ஊரு காரைக்குடி. அதிகமா திரைத்துறையினர் சினி ஃபீல்டுல. அதே மாதிரி சினி ஃபீல்டுல ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஃபர்ஸ்ட் சினிமா ஃபீல்டுலயே ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி யாரு? ஏவிஎம் அப்படிங்கிறது இங்கதான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாம்பு, யானை, குரங்கு எல்லாத்தையும் வச்சு படம் எடுத்து சாமி படம்னா இவர் தான். யாரு? ராமநாராயணன். எந்த ஊருக்காரு? காரைக்குடிக்காரு. எந்த ஊருக்காரு? காரைக்குடிக்காரு. சரியா? எவ்வளவு ஃபேமஸ். நிறைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரைக்குடியில இருந்து. காரைக்குடியில மிஸ்டர் இவர் இருக்காருல்ல, ஒரு டைரக்டர். அது என்ன படம்? திருமுருகன். மெட்டி ஒளி பிளஸ் இந்த மாதிரி திருமுருகன் இருக்காரு. இல்ல இன்னும் அதோட ஃபேமஸான டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. எஸ்பி முத்துராமன் ரஜினிகாந்த் வச்சு படம் எடுத்த அநேக படங்கள் எடுத்து இருக்காரு. எஸ்பி முத்துராமன் இருக்கிறாரு. நம்ம மனோரமா ஆட்சி இருக்காங்க காரைக்குடி பக்கத்துல. சரியா? கானாடு ஹத்தான் அந்த பக்கத்துல இருக்க. நம்ம பேங்க் ஐஓபி பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சிதம்பரம் செட்டியார் அப்படிங்கிற ஒரு ஐஓபி பேங்கோட உருவானதே காரைக்குடி தான் உருவாச்சு. வேர்ல்டு வைடா இருக்கு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல்ல கேட்பாங்க, புரியுதா? சிவகங்கை மாவட்டத்துல இருந்து நீங்க இன்டர்வியூக்குலாம் போனீங்க அப்படின்னா உங்க ஊரை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா, எங்க ஊர் என்ன அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே, காரைக்குடி அப்படின்னா என்னது, இந்த கந்தரப்பம் என்ன
இல்ல இளநீர் பாயாசம், இல்ல செட்டிநாடு அந்த மாதிரி ஏதோ சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, சுண்டக்கடலை கொண்டக்கடலைன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, அப்படித்தானே? அந்த மாதிரி அறுவடை வீடு, சாரி, அந்த குன்றக்குடியில ரொம்ப ஃபேமஸ், பிள்ளையார்பட்டி ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி நம்ம மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழடி இருக்கு, அகரம் இருக்கு, கொந்தகை இருக்கு, மணலூர் இருக்கு, இருக்கா இல்லையா? இந்த பிளேசஸ் எல்லாம் முக்கியமான பிளேசஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரைட். அடுத்து ஹோர்மூஸ் அப்படிங்கிற நீரிணை நிரப்புக்கு ஈரான் புதிய முன்மொழிவு அப்படின்றாங்க. ஹோர்மூஸ் அப்படிங்கிற நீரிணை எந்த நாட்டுக்கு இடையில இருக்கு? ஓமன் அண்ட் ஈரான். ஓமன் அண்ட் ஈரான். ஈரானோட கேபிட்டல் சிட்டி அது டெஹ்ரான். ஈரானோட அதிபர் யாரு? மசூத் பெசஸ்கியான். மசூத் பெசஸ்கியான். ஈரானுடைய புதிய மதகுரு யாரு? முஸ்தபா கமேனி. அவருடைய அப்பா யாரு? அந்த மாதிரி அப்துல்லா கமேனி அப்படின்றவர் கொல்லப்பட்டாரா? கொல்லப்பட்டார். இது முதல் பக்க செய்தியில கொடுத்திருக்கிறாங்க. பாஜகவில் 7 ஆம் ஆத்மி எம்பிக்கள் மாநிலங்களவை தலைவர் அங்கீகாரம். சோ ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சியில இருந்து பிரிஞ்சாங்களா? 7 பேரா? எந்த சபை? ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட தலைவர் யாரு? சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்போ ராஜ்யசபாவுடைய தற்போதைய டெபுட்டி சேர்மன் யாரு? ஹரிவன்ஸ். ஹரிவன்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கணும். ராஜ்யசபாவுடைய தற்போதைய செக்ரட்டரி யாரு? சோமசேகர். சோமசேகர் அப்படிங்கிற. ராஜ்யசபாவோட மொத்தம் எத்தனை சீட்டு? 250. 250 இப்ப இருக்கிறது 245. இது பெர்மனண்டா ஆறு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெர்மனன்ட் சபா. எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை எத்தனை சதவீதம் பேர் வருவாங்க வெளியில? எத்தனை பேரு? 2 ஆண்டுகளுக்கு முறை 3ல் 1 பங்கு. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3ல் 1 பங்கு. அவங்களுடைய பதவி காலம் தான் எவ்வளவு வருஷம்? 6 வருஷம். யாரோட பதவி காலம்? ராஜ்யசபாவோட பதவி காலமா இல்ல வந்து உறுப்பினர்களோட பதவி காலமா? உறுப்பினர்களுடைய பதவி காலம். சோ மேற்கு வங்காளம் அப்படின்றதோட எத்தனை கட்ட தேர்தல் நடைபெறுது? 2 கட்ட தேர்தல். 2ஆம் கட்ட தேர்தல் எப்ப நடைபெறுது? நாளை நடைபெறுகிறது. ஏப்ரல் 29. ஏப்ரல் 29. ஆல்ரெடி எத்தனை நடந்துச்சு? 152. 152. அடுத்து எவ்வளவு நடக்க போகுது? 142. 142. மொத்தம் 294. 294. தலைமை தேர்தல் ஆணையர் யாரு? ஞானேஷ்குமார். அந்த 2 ஆணையர்கள் பேர் சொல்லுங்க. SS சாந்து அப்படிங்கிறவர் இருக்காரு, விவேக் சோஜி அப்படின்ற. நம்ம தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சொல்லியிருக்காங்க. தபால் தேர்தல் 8 மணிக்கு தேர்தல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மே 4ஆம் தேதி அப்படிங்கிறது வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? 8 மணிக்கு ஆரம்பிக்கும். 8 மணி, காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கும். முதல்ல தபால் ஓட்டு அப்படிங்கறத ஆரம்பிப்பாங்க. தபால் ஓட்டு யாருங்க போடுவாங்க? அரசு துறை அதமாக இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவங்க அதமாக இருக்கிறவங்க தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. இது முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல பேப்பர்ல அந்த நியூஸ் ரொம்ப முக்கியமான நியூஸா இருக்கு. அப்படியே தொடர்ந்து பேசிட்டு வரலாம். பழனி கோயில் அப்படிங்கறதுல காணிக்கை மட்டும் 4.62 கோடி உண்டியல்ல கடந்த படம் மட்டும் சொல்லியிருக்காங்க. கொடைக்கானலில் பொதுமக்களுடன் கலந்துரையாடிய முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிறது. கொடைக்கானல் எவ்வாறு சிறப்பிக்கப்படுது? மலைகளின் இளவரசி. மலைகளின் இளவரசி. அது கிழக்கு தொடர்ச்சி மலையில வருதா மேற்கு தொடர்ச்சி மலையில வருதா? மேற்கு தொடர்ச்சி மலையில வருது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் மிக முக்கியமான அந்த டிஸ்டிங்விஷன் என்ன? கண்டினியூட்டி அப்படிங்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியா இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து அங்கங்க டிஸ்கண்டினியூடு சீரியஸா இருக்கும். பேசுற புரிதா? மேற்கு தொடர்ச்சி மலையில மிக உயரமான சிகரம் இது ஆனைமுடி. ஆனைமுடி அப்படிங்கிறது. கிழக்கு தொடர்ச்சி மலையில மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டாங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. நீல்கிரிஸ். நீல்கிரிஸ்ல அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வேறு பெயர் என்ன? சயாத்ரி. சொல்லுங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையில மிக உயரமான சிகரம் இது ஒடிசால இருக்கு. ஐயா மகேந்திரகிரி. மகேந்திரகிரிங்கிறது ஒடிசால இருக்கு. இந்தியாவில் மிக உயரமான சிகரம் K2. K2ங்கிறது காரகோரம் ரேஞ்சில் இருக்கக்கூடியது. உலகில் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட். எவரெஸ்டுக்கு எந்த ஊர்ல இருக்கு? நேபாள். நேபாளோட பிரதமர் புதிய பிரதமர் யாரு? பாலேந்திர ஷா. பாலேந்திர ஷாவுக்கு வயசு என்ன? 35. அவர் 32 வயசுல என்னவா இருந்தாரு? காத்மண்டுங்கிறதோட மேயரா இருந்தாரு. காத்மண்டோட மேயராக இருந்தாரு. நேபாளத்துல என்ன பேரு? ஷாகர் மாதா. ஷாகர் மாதா. எவரெஸ்ட் அப்படிங்கறதோட உயரம் எவ்வளவு? 88.48.86 மீட்டர். 88.48.86 மீட்டர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது அப்படிங்கிறது. தனுஷ் நடித்த
கர திரைப்படத்தை வெளியிட கோரிய மனு, தடை கோரிய மனுவா. ஸோ கட்டுரைகள்ல இந்தியாவின் கண்ணியத்தில் சமரசம் கூடாது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. கை கழுவலாகாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுரை, புத்துணர்வுக்கு புதிய பயிற்சி, இதெல்லாம் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஜென்ரலா படிச்சு வச்சணும். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை எழுதுங்க, முக்கியம். இதெல்லாம் வந்து சைக்காலஜி எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு முக்கியம், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அரசு பள்ளிகளுடைய மாணவர் சேர்க்கை 1 லட்சத்தை கடந்ததா கல்வித்துறை. அதே மாதிரி தமிழகம் நேத்து ஒரு இதுல முன்னிலை அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி பேசியிருந்தார். எதுல முன்னிலை? விண்ட்மில்ஸ். இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகில் 4வது இடத்துல இருக்கு, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கோம், தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். அதே மாதிரி 43% பேரு தமிழ்நாடு தான் இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கான். எது சார் அப்படின்னு கேட்டா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் மருத்துவம் பாக்குறதுல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் மருத்துவம் பாக்குறதுல தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கான். 43% அப்படிங்கிறது கவர்மெண்ட்ல தான் போய் என்ன எடுக்கிறாங்களா, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா. அதே மாதிரி பொருளாதாரத்துல முதலில் இருந்த மாநிலம் எது? தமிழ்நாடு. 11.19 புள்ளிக்கு அப்புறம் 19 சொல்லக்கூடாது. 11.19 11.19% முதல் இடத்துல இருந்தது. இப்ப யார் முதல் இடத்துல இருக்கா? மகாராஷ்டிரா இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அரசு பள்ளிகளுடைய மாணவர் சேர்க்கை 1 லட்சத்தை கடந்தது கல்வித்துறை. யாருங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. யார் உயர்கல்வித்துறை அமைச்சர்? கோவி செழியன். யார் வந்து இந்தியாவுக்கு கல்வித்துறை அமைச்சர்? தர்மேந்திர பிரதான் MHRD, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். நீட் அப்படின்றது எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நீட் எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. வங்கதேசத்திற்கான இந்திய தூதராக தினேஷ் திரிவேதி. இவர் தாங்க அம்பாசிடர். யாருக்கு சார் அப்படின்னா பங்களாதேஷுக்கு. தினேஷ் திரிவேதி பங்களாதேசத்துக்கான அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. பங்களாதேஷ் அப்படிங்கிற சுதந்திரம் பெற்ற ஆண்டு இது 1971. பங்களாதேஷோட கேபிட்டல் சிட்டி அது டாக்கா. பங்களாதேஷோட கேபிட்டல் சிட்டி டாக்கா. இந்தியாவோட அதிக நிலங்களை பகிர்வது யாரு? பங்களாதேஷ். குறைவான நிலங்களை பகிர்வது யாரு? ஆப்கானிஸ்தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பங்களாதேஷனுடைய புதிய பிரதமர் யாரு? தாரிக் ரஹ்மான். அந்த தாரிக் ரஹ்மான் எந்த கட்சி? பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கறத எடுத்து வச்சுக்கணும். பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா எழுதி வச்சுங்க. எங்க சார் பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா நடந்திருக்கு? ஆந்திரா பல்கலைக்கழகம். ஆன்லைன்ல யாராவது சொல்லுங்க, ஆந்திரா பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். 1929ங்க. இல்ல 1926. 1926. 29ல வந்து அண்ணாமலை. 29ல என்னது? அண்ணாமலை பல்கலைக்கழகம். அண்ணாமலை தான் 1929. நம்ம ஊர்ல உருவான, இந்தியாவில் உருவான, பிரிட்டிஷ் இந்தியாவில் உருவானதுல ஃபர்ஸ்ட் 1857. அது சென்னை பல்கலைக்கழகம். மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா, MBC நீங்க வச்சுன்னு சொன்னேன். ஆனா இந்தியாவில் உருவானது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1926 ஆந்திரா, 1929 அண்ணாமலை, 1985 அழகப்பா, 1984 அன்னை தெரசா, மதர் தெரசா. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் யாருடைய பேர்ல? பாரதியார். திருச்சியில பாரதிதாசன். திருநெல்வேலியில மனோன்மணியம் சுந்தரனார். சேலத்துல பெரியார். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து பீகார். நாலந்தா பல்கலைக்கழகம்ன்றது பீகார். அது இந்திய மண்ணில் உருவானது, முதல் உருவானது. நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது குப்தர்களுடைய காலத்திலே உருவாயிருச்சு. குமாரகுப்தர் அப்படிதானே? பல்கலைக்கழக சட்டம் எந்த வருஷம்? என்னப்பா அது புதுசா? 1904. யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் 1904. UGC அப்படிங்கிற கல்விக்குழு உருவாக்குனது யாரு? ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. நாலந்தா பீகார். பழைய பேரு எனக்கு தெரியல. நாலந்தா தான் பழைய பேரே. அதுக்கு பேரு நாலந்தா தான். சரியா? அது உருவாக்கும் போது அதுக்கு பேர் என்னதான்? நாலந்தா தான். சரி, அதுக்கு மேல நாலந்தா பாடசாலைன்னு சொல்லுவாங்க. சரி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு எப்ப? 64, 66. லட்சுமண முதலியார் 1953. 52 இல்ல 53. எஸ்மா. 1953ங்கிறது லட்சுமண முதலியார். இடைநிலை கல்விக்குழுன்னு சொல்லுவோம். இடைநிலை கல்விக்குழு, செகண்டரி எஜுகேஷன்.
அதே மாதிரி கோத்தாரின்றது 1964 66. இதான் 10+2+3 அப்படிங்கறத அறிமுகப்படுத்தினது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. அப்ப ஆந்திரா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து நூற்றாண்டு விழா அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. 1926 தானே, அப்ப 2026 கரெக்டா 100 வருஷமா பேசுங்க. நூற்றாண்டு. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்க? மதுரை. அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்க? சென்னை. சென்னை. காமராஜர் எங்க? திருச்சி. காயிதே மில்லத் எங்க? திருநெல்வேலி. காயிதே மில்லத் எங்க? திருநெல்வேலி அப்படிங்கறத எடுத்துக்கணும். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பெரியார். கோயம்புத்தூர்ல பெரியார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நூலகவியலின் தந்தை அரங்கநாதன் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? அதே மாதிரி வேர்ல்டு அந்த மாதிரி புக் டே ஏப்ரல் 23. ஏப்ரல் 23 அந்த புக் புத்தக வாரம் அப்படிங்கிறது 23 to 30 புத்தக வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தக வாரம். சோ மேற்கு வங்காளம் தேர்தலுக்கு பிறகும் 60 நாட்களுக்கு மத்திய படை பாதுகாப்பு. அமித்ஷா உறுதி. மத்திய படை அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு CISF அப்படிங்கறத எடுத்துக்கணும். சோ நாங்க 60 நாள் பாதுகாப்பு தர்றோம் இருக்காங்க. ஏன்னா அங்க பிரச்சனை வரும்ன்ற மாதிரி, சண்டை வரும்ன்ற மாதிரி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிக்கிமில் பிரதமர் மோடி பிரம்மாண்ட சாலை பேரணி. சிக்கிம் அப்படிங்கறது எத்தனை மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க போகுது? முடிஞ்சா நாளைக்கு தான் நடக்க போகுது. முடிஞ்சுலாம் இல்ல. சரியா? புதுச்சேரி நடந்துச்சா? எத்தனை தொகுதிகள்? 40 30 30 தொகுதிகள் புதுச்சேரி. கேரளாவில் எத்தனை தொகுதிகள்? 140. கேரளாவில் 140. தமிழகம் 234. 234 அப்படிங்கிறது. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெஸ்ட் பெங்கால் 294 அப்படிங்கிறது. ஆம் ஆத்மியில இருந்து எத்தனை பேர் விலகினாங்க? 7 பேர் விலகினாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? 7 பேர். IPL தோற்காத ஒரே டீம் இப்ப தொடர்ந்து இருக்கிறது யாரு? பஞ்சாப். கேப்டன் யாரு? ஸ்ரேயஸ் ஐயர். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் ஜெனரலுக்காக. ஹோர்மோஸ் நீரிணை திறப்புக்கு ஈரான் புதிய முன்மொழிவு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கா? ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ. உக்ரைனோட கேபிட்டல் கியூ. ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின். உக்ரைனோட அதிபர் ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பிரிட்டனோட அரசர் அமெரிக்கா பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாட். தண்ணீர் பங்கீட்டில் வெடித்த எதிரில் 42 பேர் உயிரிழப்பு. த லாஸ்ட் ஒன். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல லாஸ்டா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து முடிக்கலாம். LPG அப்படின்னு சொன்னா என்னப்பா? லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அந்த லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ்ல யார் இருப்பா? புரோபேன் என் பியூட்டேன். அதுக்கு மாற்றாக இப்ப இந்திய அரசு என்ன பண்ணாங்க? PNG பைப்பு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பைப்பு நேச்சுரல் கேஸ். தஞ்சாவூர் பெரிய கோயில் தேரோட்டம். தஞ்சாவூர் பெரிய கோயில் என்ன பேர்ல அழைக்கப்படுது? பிரகதீஸ்வரர் ஆலயம். அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் எந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது? 1010 கட்டி முடிச்சவர் யாரு? முதலாம் ராஜேந்திர சோழன். முதலாம் ராஜராஜ சோழன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முதலாம் ராஜராஜ சோழனுடைய பையன் யாரு? முதலாம் ராஜேந்திர சோழன். கங்கை கொண்டான் கடார கொண்டான் அழைக்கப்படுது யாரு? முதலாம் ராஜேந்திர சோழன். தஞ்சையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம் எது? சரஸ்வதி நூலகம். சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம் எது? கன்னிமாரா நூலகம். இந்தியாவிலே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு? கல்கட்டால இருக்கு. கல்கட்டால நேஷனல் லைப்ரரின்றது. உலகிலேயே மிக பெருசு எங்க இருக்கு? யூஎஸ்ல இருக்கு. அமெரிக்கால நியூயார்க்ல இருக்கு. புரியுதுச்சா? சோ நேத்துக்கு என்ன ஸ்டேட் பார்த்தோம்? டாமன் அண்ட் டைவா. அப்ப டி முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு நம்ம பார்க்க போடியது வந்து சத்தீஸ்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது சத்தீஸ்கர். ஆன்லைன்ல இருக்கீங்களாமா? கிளாஸ் போயிட்டு இருக்காப்பா?